ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இந்த வீடியோவில் நாம் இந்த ரோஜாப்பூ பார்க்க போகிறோம்மா. நான் இதுக்கு ரோஜாப்பூன்னு வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் அது தெரியல. இது ஒரு மாடல், ஒரு பூவு. இதை நம்ம இப்படி நீங்கள் சுவாமிக்கிட்ட அடிக்கவும் மாலை போல் வைக்கலாம். இல்லைன்னா இதை எப்படி கோத்து போடுறதுன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த பூ எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். மீனாட்சி போட்டுக்கிட்டு இருக்கம்மா, உங்களுக்கு போட்டது வரைக்கும். ஏன்னா அந்த பழையசு கிடைக்கலன்னு ஒரு 2 டேஸில் எனக்கு கொஞ்சம் முடிச்சிருவேன். போட்ட உடனே எய்தர் டூ வெட்னஸ்டேயில் மீனாட்சி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்மா அந்த பேலன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அது கிடைக்கல. அது ஏதோ சுருட்டிருந்தேன் பழைய இதோட. அன்றைக்கி அந்த பொம்மையெல்லாம் எடுத்து காமிச்சிருந்தேனே என்னுடைய பழைய, அதோடலாம் ஏதாவது போட்டு வச்சிட்டேனான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு போட்டது வரைக்கும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். அது முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை இது பண்ணுறேன். இதுக்கு எப்படின்னா, அந்த கீழே இருக்கிற போர்ஷன் பார்த்திங்களாம்மா, இதுக்கு நான் க்ரீன் அது இதுதான் கொடுக்கணுன்றதில்ல. ஏன்னா அது எப்படியும் மறைஞ்சு தான் போகும். நம்ம எந்த கலர் ஒன்றா இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆறு மணிக்கு ஒத்துக்கணும்மா. இந்த பக்கம் வயரை நாலு மணிக்கு வைக்கணும். 1 2 3. இது மீடியம் சின்ன சைஸு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும்னாலும் இதை நம்ம நல்லா குண்டாக செண்டு பூ மாதிரி போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம இன்னும் ஒரு 2 லைன் நம்ம உயரமாக இதே போல் போட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பூவே நல்ல பெரிய பூ போல் இருக்கும். அதையும் நம்ம சுவாமிக்கிட்ட இல்லைன்னா சிங்கிளாக இந்த மாதிரி அழகாக கொஞ்சம் இன்னும் ஒரு ரவுண்டை போட்டுட்டு கூட இந்த கொலுப்படி அப்போல்லாம் படிகளில் ஓரத்தில் 2 பக்கமும் கார்னரில் அழகாக ஒவ்வொரு கலரில் வச்சோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை 5 மணி ரவுண்டு வரும்மா. இப்போ பக்கத்து மணியில் கோத்துட்டுமா. ஸோ 3 மணி கோத்தா போதும்.
இப்போ மறுபடியும் அதே போலயே இந்த ஒரு மணியில் ஒயர் இருக்குது இல்லைங்களா, மறுபடியும் 4 மணி, அதே 5 மணி ரவுண்டு தான் வரணும். முதல்ல மட்டும்தான் 4 மணி. அப்புறம் ஏன்னா 2 மணியில் ஒயர் இருக்கும். அப்போது 3 மணி கொத்தமான 5 மணி ரவுண்டு வரும். கடைசி மணி கோக்கும்போது இதில் கோத்து முதல்ல கோத்தத்தினுடைய சைடு மணியில் 3 மணியில் ஒயர் இருக்கும். ரெண்டு மணி கோக்கணும். இது பேஸு. ஓகேம்மா, இப்போ போடுறத தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கணும். இப்போ க்ரீன் முடிச்சாச்சு. பூ கலர் தான் போட போகிறேன் நான். இந்த ரோஸும் இல்லாமல் ஒரு இந்த கலராக இருக்குது, அதுதான் போட போகிறேன். இடது கை ஒயரில் 3 மணி. இப்போ வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த லாஸ்ட்டில் கோத்த 1 மணியில் ஒயர் இருக்கும் இல்லையா, அதில் இடது கை ஒயரில் 3 மணி. உங்களுக்கே அதை காமிச்சிடும், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இது கோத்தோம் இல்லையா, அடுத்தது இந்த 5 ரவுண்டு வருது இல்லையா, அதில் இந்த சைடில் ஒன்று வரும்ல, இந்த சைடில் இருக்கிறதுல கோக்கணும். கடைசியாக முடித்த 5 ரவுண்டில் 1 மணியில் ஒயர் இருக்கும். அதில் இடது கையில் 3 மணி ஒத்துக்கணும். வலது கை ஒயரில் எப்பவும் போல் 3ஆவது மணியில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் விட்டு எடுக்கணும். வந்த ஒயரை அடுத்த 5 மணி ரவுண்டில் சைடில் இருக்கிற 5 மணி ரவுண்டு எப்படி இருக்கும், உள்பக்கமாக 1 மணியும், இந்த சைடு 1 மணி, அந்த சைடு 1 மணியும், உங்களை பார்த்த இடத்துல 2 மணியுமா, இதுதான் அந்த 5 மணி ரவுண்டினுடைய பொசிஷன். இப்போ நீங்கள் இந்த சைடில் இருக்கிற ஒத்த மணியில் அந்த ஒயரை கோத்துக்கணும். கோத்துக்கிட்டு மறுபடியும் 2 மணி. அடுத்தது இந்த அதே 5 மணி ரவுண்டில் உள்பக்கமாக 1 மணி இருக்கு இல்லையா, ஒத்த மணி, அதில் கோத்து 2 மணி கோக்கணும்.
இப்போ இப்படி வந்திருக்கும். அதே 5 மணியில் இந்த சைடு 1 மணி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒத்த மணியில் கோக்கணும். இப்போ எப்படி வந்திருக்கும், இதை பாருங்கள். இப்படி வந்திருக்கும். 1 2 3 வந்திருக்கும். 1 2 3 மணி வந்திருக்கும் மேலே. பார்த்தீங்களா? புரியுதுங்களாம்மா? இப்போது அந்த 5 மணியினுடைய இந்த 2 மணியில் முதல்ல 1 மணி அப்புறம் 1 மணின்னு. இந்த வெளியில் பார்த்துருக்க 1 மணி கொட்டோம் இல்லையா, மறுபடியும் அந்த இன்னொரு பக்கத்து மணிலையும் கொக்கணும். அதாவது 5 மணி உங்களை பார்த்து இப்படி 2 2 மணியாக வருது இல்லைம்மா. ஒரு 2 மணியில் மணி வராது, அடுத்த 2 மணியில் மணி வரும். மறுபடியும் 2 மணியில் மணி வராது, இன்னொரு 2 மணியில் மணி இது இப்படி வரும். இப்போ 2 இதுக்கு இங்கே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் 1 இருக்கிற போல் இருக்குது. முடிக்கும் பொழுது இன்னொன்று வரும். இப்போ பாருங்கள், இது 5 மணி ரவுண்டு. ஓகே, அதில் இந்த வெளியில் இருக்கிற இந்த மணியும் இந்த மணி 2லேயும் இந்த 3 3 மணி டைமண்ட் வரும். அப்போ சைடு மணி, உள்ளே இருக்கிற ஒத்த மணி, இந்த சைடு மணி. இந்த 5 மணி ரவுண்டில் இந்த 2 மணிலையும் வெளியில் இருக்க மணியில் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது இந்த சைடு மணி வரும், இந்த உள்ளே இருக்கிற ஒத்த மணி வரும், இந்த சைடு மணி வரும். இதில் வந்துடுமா? இது 2த்துலேயும் வராது, வெறுமை அப்படியே இருக்கும். இந்த ரவுண்டில் இருக்கிற இந்த 2 மணிக்கு வரணும். இப்படி போய் இப்படி வந்தோடனே மறுபடியும் இந்த 1 2 3 இந்த 2ல் வர ஒரு அதாவது இந்த அக்கு மாதிரி 2 சைடில் கொக்குறோம் இல்லையா, 2 சைடு உள்ளே இருக்கிற அதில் வர்றதில் வெளிப்பக்கம் வரத்துக்கு வராது. வெளிப்பக்கம் வர 2 மணியில் கொக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்படி கோத்துட்டோமா? இந்த ரவுண்டில் சைடில் இருக்கிற மணி. இந்த சைடில் கோத்த ரவுண்டுலேயே உள்பக்கமாக ஒத்த மணி தோற்குது இல்லையா, அதில் கோக்கணும். அந்த ரவுண்டுலேயே இந்த சைடு இருக்கிற மணியில் கோக்கணும்.
இங்கே இந்த 2 மணியில் மணி இருக்காது, இப்படியே இருக்கும். அடுத்த 2ல் கோக்கும். ரெண்டு மணியில் வரும். இந்த சைடு உள்ளே இருக்கிற ஒத்த மணி, சைடு மணி, இந்த 2 வராது. மறுபடியும் அடுத்த 2. அப்புறம் சைடு உள்ள சைடு, இந்த 2 வராது. மறுபடியும் அடுத்த 2. சைடு உள்ள சைடு, இந்த 2 வராது. இந்த 2 மணி சைடு உள்ள இந்த சைடு, இந்த 2 மணியில் ஏற்கனவே ஒன்று கோத்துருக்குறோம், இன்னொன்றுத்தில் வரும். ஓகேங்களா? இப்படியே நீங்கள் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டு. இப்போ பாருங்கம்மா. ஸோ இப்படி நம்ம நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2 மணிக்கு வராது. இந்த ஷேப் எப்படி வரும்னு பார்த்தீங்களன்னா, யூ 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 1 2 3 4 5 6 யூ வரும். இதையே இப்படியும் பாருங்கள், என் 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 6 வரும். அதாவது இப்படி நம்ம அந்த கோலங்களெல்லாம் இப்படி வளைஞ்சி இப்படி போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு சில கோலத்துக்கு அந்த மாதிரி வரும். 1 2 3 4 5 6. நான் என்ன சொன்னேன், இதில் இப்படி பிரித்து சொல்லணுன்னா உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள். ஏன்னா இதில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னால், இதில் 3 மணி கொத்தோன்னா இதில் வரும், இதில் வரும், இதில் வரும். இந்த 2ல் கோக்கக்கூடாது. அப்புறம் இந்த 2 மணி, மறுபடியும் இந்த சைடு மணி, உள்ளே இருக்கிற மணி, இந்த சைடு மணி, இந்த 2ல் கோக்கக்கூடாது. ஓகே. மறுபடியும் இது 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 இந்த 2 மணி, அந்த ஒரு தடவை விட்டுட்டு வரும் 2 மணி. இங்கே பாருங்கள், இந்த 2 மணி கேப் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி இப்படி வச்சுருக்குறோம், இந்த மணியில் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. 3 மணி கொத்தோன்னா இங்கே 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 இந்த 3 மணியில் கோக்கணும். மறுபடியும் இந்த 2 வெளியில் இருக்க 2 வரும். இந்த 3 மணி கோத்தம் பார்த்திங்களா, சைடு உள்ளே இருக்க, அதுக்கு நேராக இருக்கிற 2 மணியில் வராது. சரிங்களா? அதுக்கு அடுத்த ரோவில் இருக்கிற 2 மணியில் வரும். அந்த 2 மணியில் கொத்த உடனே மறுபடியும் இந்த சைடு மணி, உள்ளே இருக்கிற 1 மணி, மறுபடியும் சைடு மணி, அந்த நேரம் இருக்கிற இந்த 2 மணியில் கோக்க வராது. அது உங்களுக்கே ஒயர் கோத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கத்து மணியில் இப்படி தான் ஒயர் போகும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி இப்படி வந்திருக்கு. இதில் இப்போ லாஸ்ட்டு இது நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்த ரோ போட போகிறோம். இதுதான் பூ ஆரம்பிக்கிற இது. இப்போது இடது கை ஒயரில் 4 மணி கோக்கணும். இப்போ 3 மணி கோத்து டைமண்டாக போட்டோம் பார்த்திங்களா, இப்போ 4 மணி கோக்கணும். 1 2 3 4. இப்போ பாருங்கள், 5 மணி ரவுண்டு வந்திருக்குதா? உங்களுக்கு எதுவுமே இனிமேல் சந்தேகமே கிடையாது. அப்படியே பக்கத்து மணியில் அந்த யூவாக வந்தது, அந்த பக்கத்து மணியில் அப்படியே விட்டு போக வேண்டியது தான், மணி கோக்க வேண்டியது தான். முதல்ல மட்டும் 4, அப்புறம் 3. ஏன்னா பக்கத்து மணியில் ஒயர் வரும், 2 மணியில் ஒயர் இருக்கும் இல்லையா, ஸோ 3 மணி கோக்கணும். இதில் விடணுமா, எந்த மணியில் கோக்கணும், எதுவுமே உங்களுக்கு டவுட் இல்லை. இப்படி 3ஆவது மணியில் விட்ட உடனேவே இந்த வலது கை பிடிச்சிருக்க ஒயர் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில், அவ்வளோதான். ஓகேவா? மறுபடியும் இடது கை ஒயரில் 3 மணி. இப்போது வலது கை பிடிச்சிருக்கிறத இந்த மணி, பக்கத்து மணி அப்படியே.
எந்த டவுட்டும் அப்படியே இப்படி 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 இதில் இருக்கிறதுல 5 மணி ரவுண்டு வரும்படி போட்டுக்கிட்டே வரணும். சரியா? ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு வாங்க, சொல்கிறேன். எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எது டவுட்டுன்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும், இப்போ ப்ரைஸ் கேட்குறதா இருந்தாலோ அல்லது டவுட் கேட்குறதா இருந்தாலோ அதெல்லாம் ஏன்னா இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் போடுற மெசேஜுக்கு நான் பதில் கொடுப்பேன். அதாவது வீடியோ சம்மந்தமாகவோ அல்லது இந்த இதை இப்போ சம்மந்தமாக சொல்கிற மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை மட்டும் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு டவுட்டு கேட்குறதோ அல்லது உங்களுக்கு ப்ரைஸ் ஏதாவது கேட்குறதோ அல்லது ஆர்டர் கொடுக்கணுமோ அந்த மாதிரிக்கு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர்னு கொடுக்குறேன். தெரியலனாதீங்க. இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அந்த ரதத்தினுடைய உடன் இதுன்னு. அதில் கூட நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்க்ரீன்லேயே விஎஸ் கிரியேஷனுக்கு கீழேயே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கம்மா. சரியா? ஒயர் சின்னதாகிடுச்சு, முடி போடுறேன். இந்த பூவை போட்டது வந்துக்கிறோம், மாலையாகவும் போடலாம். இதை நிறைய போட்டு கோத்து என்ன, நான் ஒரு 4-5 பூ போட்டு வச்சுருக்கேன். இருக்கிற கலரில் இந்த கிருஷ்ணர் இது பண்ணவோ பார்த்துருப்பீங்க. அதை வச்சு உங்களுக்கு மாலை எப்படி கோக்கிறதுன்றதையும் சொல்கிறேன். அப்படி இல்லையா, சிங்கிள் பூவாக கூட ஒவ்வொரு படத்துக்கு கீழே கூட நம்ம வைக்கலாம். பூஜை பண்ணும் பொழுது விசேஷ நாளில், நவராத்திரிக்கு படிக்கட்டில் வைக்கலாம். இப்போ நான் போட்டால் போல இந்த 5 மணி ரவுண்டை இப்படி சுற்றி கடைசி வரைக்கும் போட்டு வாங்க, பார்க்கலாம். இப்போ இந்த கடைசி மணியில் கோக்குறோம். இந்த முதல்ல ஒரு 4 மணிக்கு கொத்துவோம்ல, அதில் இந்த சைடில் அதை வருதில்ல ஒரு மணி, அதில் கோக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது, 2 மணி கோக்கணும். முதல்ல எப்படிம்மா, யூ எப்படி சின்னதாக இருந்தது, 1 1 1 அக்கு மாதிரி யூ வந்தது. இப்படி ஒரு தலைகீழ யூ, ஒரு யூ அந்த மாதிரி வந்தது இல்லையா?
இப்போ அதுவே எவ்வளோ பெருசாக வந்திருக்குது பாருங்கள். சரியா? இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இதில் வேறு எதுவுமே சேஞ்ச் கிடையாது. உங்களுக்கு பெருசு வர வரனா இன்னொரு லைன் நீங்கள் அப்படியே போட்டே போகணும். இங்கே லாஸ்ட்டு மணியில் இப்படி கோத்துட்டோமா, இப்போ இடதுக்கு உயரில் 4 மணி. செண்டு மாலை மாதிரி கூட இந்த பூவை நிறைய போட்டு வச்சு இப்படி கோக்கலாம். இப்படியும் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போது அப்படியே பூ இருக்கிறா போல் இருக்கும். அது நான் பூ நிறைய போட்டு கலர் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் அந்த கலர்லேயே போட்டு வச்சுருக்கேன். ஒரு 4-5 பூவு பிங்க்கு கலர்லேயும் போட்டிருக்கிறேன். அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். 4 மணி கொத்துக்கணும். 4வது மணியில் இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். மறுபடியும் இப்போ 5 மணி ரவுண்டு வந்துடுச்சா, வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒயர் இப்படி தன்னால் இப்படி கீழே தெரியும், உடனே பக்கத்து மணியில் கோக்கணும். அது மட்டும் ஆனால் வேணால் வளைஞ்சி இருக்கிறதுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக அடுத்த மணியில் விடுங்க, நம்ம மணியை மிஸ் பண்ணாத. சரியா? இப்போ மறுபடியும் 3 மணி தான் இனிமேல். பக்கத்து மணியில் விடணும், 3 மணி கோக்கணும், பக்கத்து மணியில் விடணும், 3 மணி, இப்படியே தான். சரியா? அப்படியே இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே போமா, அப்படியே வளைஞ்சி 3 மணி கோத்துக்கிட்டே வாங்க.